மண்ணீரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். 10 பல் பூண்டை தோல் எடுத்துருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி வதக்கி விட்டுட்ட பிறகு கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்தை தகுந்த சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே மண்ணீரலை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். மண்ணீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.